வீக் 5 டே 7ஓட ரொட்டீன் தான். இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சாச்சு. வின்டர் சீசன் அப்படின்ற போது காலையில் எழுந்திரிச்சோன்னே வார்ம் வாட்டர் குடிங்க, இல்லைன்னா வெந்தயம் சீரகம் சோம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னா பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். நீங்கள் பிளாக் காஃபி பிளாக் டீ எடுத்தாலும் அதில் சுகர் வந்து மைல்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எடுத்தால் அப்புறம் வேஸ்ட், சுகர் அதிகமாக எடுக்காதீங்க. நான் காலையில் ஃப்ரூட்ஸ் ஒன்லி தான் எடுத்தேன். நம்ம என்னதான் டெய்லி ஒர்க் அவுட் வாக்கிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம ஃபுட்டில் சுகரோட அளவும் கார்ப்ஸோட அளவும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வெயிட் வந்து ஸ்டஃபானா நிற்கும், வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. நான் பிளாக் காஃபி தான் எடுத்தேன், பால் காஃபி எடுக்கல, பட் ஆனால் அதில் சுகர் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்காது. நம்ம டெய்லி வெயிட் மெயின்டைன் தான் ஆகும். ஸோ அதனால சுகரையும் கார்ப்ஸையும் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணுங்க. ஈவினிங்ல என்னோட வீட்டு வேலைகள் அப்படின்றது கரெக்டாக இருந்தது. இன்னைக்கு வந்து கோயிலில் சங்கடகர சதுர்த்திக்கு பூஜைக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு ஈவினிங் வந்து அங்கே போயிட்டான். ஸோ போயிட்டு வந்து அங்கே தான் ஈவினிங்ல பிரசாதம் எடுத்துக்கிட்டான். அதே நேரத்தில் நைட்டும் 1 ஹவர் வந்து வாக்கிங் ஜாக்கிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒன்று குறிக்கோளுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை விட